விளையாடாதீங்க, கொடுத்துருங்க. இது ரொம்ப தப்பான செயல். என்னோட பொருள் எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த லீஷ் நான் உனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த லீஷ் எனக்கு வாங்கினது. அதை ஒழுங்கு மரியாதையை என்கிட்ட கொடுத்துருங்க. தர முடியாது. சபா, என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன். வச்சிக்க வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் புருனோ. கொஞ்ச நேரம் வச்சிக்க வேண்டாம் அன்பு சார். எனக்கு உங்க முகத்தை பார்த்து பேசவே பிடிக்கல. புருனோ, அன்பு சார், என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. நான் ஒண்ணு பண்ணேன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ஏரியாவே கம கமன்னு மணக்க போகுது பாருங்க. டேய், வெளியே போயிட்டு யூரின் போடா. இங்க என்னடா போற? லீஷ் கேட்டேன், தரல. நான் இங்கதான் போவேன். நீயே யூரின் போனத நீயே தொடச்சு முடியாது. ஒழுங்கா மாக். ஒழுங்கா அது என்ன போடுவாங்க? ஐயோ, மறந்து போயிடுனே. மறந்துடுங்க. ஏன்னா மறதி நம்ம தேசத்தோட வியாதி. ஒழுங்கா மாப் போட்டு முடிச்சிட்டு நீயே கிளம்பு. வா, நீங்க போடுங்க. வா. ஏய், சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது தடவை இங்க எவ்வளவு கேஷுவலா நீ ஒண்ணு கடிச்சிட்டு இருக்க பாரு. நீ லீஷ குடுக்குற வரைக்கும் நான் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ யூரின் போன இடத்துல நீயே மாப் போடு. என்னால முடியாது. என்னால போட முடியாது. நீயே போடு. ஹவுஸ் கீப்பிங் அம்மாவை போட சொல்லுங்க. இங்க பா, யாரு? அவங்களும் போட மாட்டாங்க. ஏன்? நீ தான் போடணும். இது யூரின் போற இடமா? ஒழுங்கா மாப் போடுறியா இல்ல ஆபீஸ் ரூம்ல கொண்டு போய் விட்டுறவா? ஆபீஸ் ரூம்ல நாங்க பயந்துருமா? அப்படி என்ன இல்லை ஆபீஸ் ரூம்ல இருப்பாங்க. டேய், அவசரப்பட்டு ஆபீஸ் ரூம் போகாதடா. அன்பு சார், நீங்க சொன்ன மாதிரியே மா போட்டு நான் தட்டி விட்டுறேன் சார். ஏன்னா சுத்தம் சுகம் தரும், சுத்தமின்மை பேய் பயம் தரும். சூரகாத்த போல வராடா, சதுக்கு போட்டு அடிக்க வராடா.